வணக்கம். ஒரு சமயம் ஒரு பெரிய பணக்காரன், ஒரு பிசினஸ் மேனு கடல் கிட்ட போகும்போது ஒரு மீனவன் மீன் பிடிக்கிறது பார்த்தானா. அவன் நிறைய வலைய போட்டுட்டு நிறைய மீனை பிடிச்சிட்டு எடுத்துட்டு வந்துட்டு அவன் ஹாப்பியா வீட்டுக்கு போறானா. அப்ப சொன்னானா, நீ நிறைய பணக்காரன் ஆகணும்னு ஆசை இல்லையா, இத்தனோடு மீனை பிடிச்சிட்டு போறியே அப்படின்னானா. உடனே இவன் சொன்னானா, சரி நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னா, நான் இதை வச்சு நிறைய பெரிய பணக்காரனாவேன். எப்படி அப்படின்னதும், நான் பெரிய வலைய வாங்கி நிறைய மீனை பிடிப்பேன். அப்புறம் அந்த காசை வச்சு ஒரு போட்டு வாங்குவேன். அப்புறமா அந்த காசை வச்சு ஒரு ஷிப் வாங்குவேன். அப்படியே என்னோட பிசினஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ஒரு 20 இயர்ஸ்ல நான் பெரிய மில்லியனர் ஆவேன். நான் சரி மில்லியனர் ஆவீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த காசை வச்சுட்டு என் ஃபேமிலியோட நான் ஹாப்பியா இருப்பேன். நானும் அப்ப இவன் சொன்னானா, இப்பவே நான் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். மீனை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியா இருக்க போறேன். சோ அந்த ஹாப்பினஸ்க்காக நீங்க 20 வருஷத்தினுடைய இளமைய வேஸ்ட் பண்ண போறீங்க. நான் அது பண்ணாம இப்பவே நான் ஹாப்பியா இருக்கேன். நானும் சோ இதுல இருந்து நாம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், நம்ம ஏர்ன் பண்ணணும். ஆனா அதே நேரத்துல we should enjoy the life also simultaneously. நம்ம அதை விட்டுட்டு ஃபேமிலியும் கவனிக்காம, வைஃபையும் கவனிக்காம, குழந்தைங்களையும் கவனிக்காம ஏதானும் போய் நம்ம ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம இளமையெல்லாம் வேஸ்டா போய் முதுமையா ஆகும்போது பணம் இருந்து நம்ம என்ஜாய் பண்ணவே முடியாது. we won't have adequate energy. நம்ம எதுவும் நல்லா என்ஜாய் பண்றதுக்குரிய எனர்ஜி இருக்காது. ஸோ எது இருந்தாலும் நம்ம திருப்தியா இருந்தோம்னாக்க we can definitely enjoy with the whatever amount we are having. ரைட்டுங்களா? அதனால சைட் பை சைடு ஏர்னும் பண்ணுங்க, ஃபேமிலியோட உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஓகேங்களா?